ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தினம் ஒரு தலைவர் இந்த தலைப்பு கீழே வந்து பூலித்தேவர் அப்படின்ற தலைவர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பூலித்தேவர் அப்படின்றவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு பாளையத்துக்காரர். ஓகேவா? பாளையத்துக்காரர் அப்படின்னா பாளையம் அப்படின்ற ஏரியாவை ஆட்சி பண்ணவர். முதல்ல பாளையம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பாளையம்னா என்னென்னா, எல்லாருக்கும் விஜயநகரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விஜயநகர சாம்ராஜ்யம். விஜயநகர சாம்ராஜ்யத்தை என்னென்னா நிறையா வந்து என்னென்னா பிரிவாக பிரித்து என்னென்னா ரொம்ப பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தால் என்னென்னா கட்டுப்படுத்துறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக பிரித்து ஒவ்வொருத்தர் கையில் கொடுப்பாங்க. அதுதான் நாயக்கர்கள். மதுரையில் ஒரு நாயக்கர் இருப்பாங்க, தஞ்சாவூரில் ஒரு நாயக்கர், செஞ்சியில் ஒரு நாயக்கர், இது மாதிரி நாயக்கர் கையில் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாயக்கர் இருக்கார்ல, அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நாயக்கர் அவருடைய ஏரியாவை பாளையமாக பிரிக்கிறார். இது மாதிரி பாளையமாக பிரிப்பாங்க. பாளையமாக பிரித்தா என்ன பண்ணலாம், அந்த பாளையத்துக்கு ஒரு பாளையத்துக்காரர் அப்படின்னு ஒருத்தர் நியமிச்சிடுவார். அந்த பாளையத்துக்காரர் என்ன பண்ணுவார்னா, டேக்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பகுதியை அவர் வச்சுக்கிட்டு இன்னொரு பகுதியை என்ன பண்ணுவார், அரசருக்கு கொடுப்பார், இந்த நாயக்க மன்னருக்கு கொடுப்பார். அந்த நாயக்க மன்னர் என்ன பண்ணுவார், எல்லா பாளையத்துக்காரர்ட்டையும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவார், ஒரு பகுதியை வந்து என்ன விஜயநகருக்கு கொடுப்பார். இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இந்த மாதிரி என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். இந்த பாளையத்துக்காரர் வந்து என்னென்னா நிறையா பேர் இருப்பாங்க. இந்த பாளையத்துக்காரர் முறையை முதல்ல ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இதை ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை விஸ்வநாத நாயக்கர். மதுரை விஸ்வநாத நாயக்கர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார் பாளையக்காரர் முறையை. யாரோட உதவியோடனா, இவருடைய அமைச்சர் ஒருத்தர் இருப்பார். இவருடைய அமைச்சர்னு சொல்லலாம், இல்லை தளபதி. இவரோட தளபதி வந்து என்னென்னா அரியநாதர் அப்படின்ற ஒருத்தர் உதவியோடு என்னென்னா ஸ்டார்ட் பண்ணுறார். இந்த மாதிரி பாளையமாக பிரிக்கிறார். மதுரை வந்து என்னென்னா கிட்டத்தட்ட என்னென்னா மதுரையை எத்தனை பாளையமாக பிரிப்பாங்கன்னா 72 பாளையமாக பிரிப்பாங்க. மதுரையை 72 பாளையமாக பிரிச்சிருக்காங்க மதுரையை. ஓகேவா? இப்போ எதுக்காக வந்து என்னென்னா பாளையக்கார முறை வந்துச்சு, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது வந்து என்னென்னா, சரி இப்போ பாளையத்துக்காரர் முறை இது மாதிரி விஜயநகரம் இருந்துச்சு, அது கீழே வந்து என்னென்னா நாயக்கர் இருந்துச்சு, அது கீழே பாளையம் இருந்துச்சு, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஏன் வந்து இந்த பூலித்தேவருக்கும் ஆங்கிலேயருக்கும் சண்டை வந்துச்சு, அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏன் இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஜயநகர் இருக்கா, விஜயநகர் ஃபஸ்ட்டு இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது, நாயக்கர்கள் இருக்காங்க. 3வதாக பாளையம் இருக்குது. இந்த மாதிரி தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. பாளையம் இருக்குது. விஜயநகர் என்னென்னா 1565 ஒரு பெரிய போர் நடக்குது, தலைக்கோட்டை போர். அந்த போருக்கு அப்புறமா என்னென்னா விஜயநகரால் தலையெடுக்கவே முடியல. அந்த சாம்ராஜ்யம் வந்து என்னென்னா பழையபடி என்னென்னா பெருசாக விஸ்தரிக்க முடியல. அதுக்கப்புறமா நாயக்கர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து விஜயநகர் கீழே இல்லை, நாங்கள் வந்து என்னென்னா தனி ராஜ்யம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாயக்கர்கள் வந்து என்னென்னா விஜயநகர் கீழேருந்து வெளில வந்துட்டாங்க. இது மாதிரி வந்து போயிட்டுருக்கு. நாயக்கர்கள் இருக்காங்க, பாளையத்துக்காரர்கள் கீழே இருக்காங்க. இவங்க 2 பேரும் இருக்காங்க. இது மாதிரி போயிட்டுருக்கு. அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மதுரை நாயக்கர்களுக்கே வந்து பயங்கரமான ப்ரெஷர். மதுரை நாயக்கர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் பிரச்சனை, ஆற்காடு நவாபால் பிரச்சனை. ஆற்காடு நவாபால் வந்து என்னென்னா பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மதுரை நாயக்கர்களை கடைசியில் ஒரு ராணி இருப்பாங்க, மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து சூசைட் பண்ணிகிட்டே இறந்துருவாங்க. அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா மதுரை யாரோட கண்ட்ரோலுக்கு போகுது அப்படின்னா, ஆற்காடு நவாபோட கண்ட்ரோலுக்கு மதுரை போகுது. ஆற்காடு நவாப் கிட்ட மதுரை போகுது. இப்போ ஆற்காடு நவாப் தான் வந்து என்னென்னா வரி வசூல் பண்ணணும், அதான் நியாயம். இப்போ என்ன பண்ணணும், நாயக்கர்களுக்கு அவங்க வரி கொடுக்கணும். அந்த வரியை வந்து நாயக்கர்கள் தான் வந்து என்னென்னா அழிஞ்சு போயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறமா யார் வரா அப்படின்னா, ஆற்காடு நவாப் கீழே வந்து மதுரை வந்துருச்சு. அப்போ பாளையத்துக்காரர்கள் யார்கிட்ட வரி வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆற்காடு நவாப்புக்கு கொடுக்கணும். இப்போ இந்த கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாளையத்துக்காரர்களுக்கெல்லாம் ஏன் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து தோண ஆரம்பிச்சிருது. நம்மளும் வந்து என்ன பண்ணலாம், நாயக்கர்கள் பிரிஞ்சு வந்தாங்கல்ல விஜயநகர்லேருந்து, அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. மதுரையில் ஆற்காடு நவாப் இருக்காரா, இன்னொரு பக்கம் என்னென்னா மதுரையில் ஆற்காடு நவாப் இருக்கார்ல, இந்த ஆற்காடு நவாபுக்கு போரில் ஆங்கிலேயர் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. போரில் வந்து என்னென்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஆற்காடு நவாபுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இதனால் வந்து என்னென்னா நிறைய பணம் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய ஆங்கிலேயர்லேருந்து காசு வாங்கி தான் என்னென்னா அவங்க போருக்கே செலவு பண்ணியிருக்காங்க.
இந்த ஆர்காட் நவாப் போருக்கு வந்து நிறைய செலவு பண்ணிட்டார். அதுக்கப்புறமா காசு கையில் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அதனால வரி வசூலிக்கிற உரிமை வந்து என்னென்னா ஆங்கிலேயருக்கு கொடுக்குறாங்க. இதுலேருந்து தான் வந்து என்னென்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. வரி வசூல் பண்ணுற உரிமையை ஆங்கிலேயருக்கு கொடுக்குறாங்க. இப்போ தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு பாளையத்துக்காரர்களுக்கும் நாங்கள் ஏன் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும், வெளியிலேருந்து வந்தவங்க இவங்களுக்கு எதுக்கு நம்ம நாட்டை ஆள்றதுக்கு நமக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் தோண ஆரம்பிக்குது. அப்படி வந்து ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தவர் தான் இந்த பூலித்தேவர். பூலித்தேவர் வந்து என்னென்னா முதல் விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லலாம். முதல் விடுதலை போராட்ட வீரர். ஃபஸ்ட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக நான் வந்து உங்களுக்கு வரி கட்ட முடியாது அப்படின்னு சொன்னவர் வந்து இவர் தான். முதல் விடுதலை போராட்ட வீரர் வந்து பூலித்தேவர். இவரோட ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல் அப்படின்றது தான் இவரோட ஊர். நெற்கட்டும் சேவல் அப்படின்ற ஊர். இந்த ஊர் தான் வந்து இவரோட ஊர். இவர் வந்து என்னென்னா நான் வந்து வரி கட்ட முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வரி கட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வரும்ல. அதனால் வந்து என்னென்னா பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து என்னென்னா சில பாளையத்துக்காரர்கள் வந்து பூலித்தேவருக்கு சப்போர்ட் கூட பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான், ஆனால் வந்து என்னென்னா சரி நீங்கள் இதை பண்ணுங்கள் தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் ஆஃப்டர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஃப்ரெஞ்சு போர், ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் நடுவில் போர் நடக்குது. இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து என்னென்னா நிறைய இடத்துல வெற்றி பெற்றுடுறாங்க. ஃப்ரெஞ்சு வந்து படுதோல்வி அடையுது. இதை பார்த்துட்டு என்னென்னா நிறையா பேர் வந்து பயப்படுறாங்க. நிறையா பாளையத்துக்காரர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏன் வந்து இவங்களை வந்து வந்து என்னென்னா இவங்களை எதிர்க்கணும், ஏதோ வரி கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு சும்மா போயிடுவாங்கல்ல, எதுக்கு நம்ம எதிர்த்து வேஸ்ட்டாக வந்து என்னென்னா நம்மளோட ராஜ்யமும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டு எல்லா மற்ற பாளையத்துக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் பூலித்தேவர் வந்து என்னென்னா அதை கேட்கல. பூலித்தேவர் வந்து என்னென்னா எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கார். வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படையை வந்து அமுச்சு விடுறாங்க இவருக்கு எதிராக. யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஃபஸ் கான் அப்படின்ற ஒருத்தர் வருவார். மாஃபஸ் கான் அப்படின்றவர் அந்த ஆர்காட் நவாப் வந்து அமுச்சு விட்றார் மாஃபஸ் கானை. அந்த மாஃபஸ் கானை வந்து அமுச்சு விட்றார் ஆர்காட் நவாப். இந்த மாஃபஸ் கான் தலைமையில் வர படை வந்து என்னென்னா தோற்று போயிடுது. இதில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னா பூலித்தேவர் ஜெயிச்சிருவார். மாஃபஸ் கான் வந்து தோற்று போயிடுறார். ஓகேவா, பூலித்தேவர் ஜெயிச்சிருவார், இவர் தோற்றுருவார். அடுத்தது திரும்ப ஒரு போர் நடக்கும், களக்காடு போர். களக்காடு அப்படின்ற இடத்துல இன்னொரு போர் நடக்கும். 2 பேருக்கும் என்னென்னா நடக்கும். திரும்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா பூலித்தேவர் ஜெயிச்சிடுவார். அடுத்தது தான் இன்னொருத்தர் வருவார். இவர் தான் முக்கியமான ஒரு பர்சன். இவர் பேர் என்னென்னா கான் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. கான் சாஹிப், இவருக்கு நிறையா பேர் இருக்குது. கான் சாஹிப் இல்லைனா யூசுஃப் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இன்னொரு பேர் மருதநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மருதநாயகம் அப்படின்றது ஹிந்து பேர் தானே. ஒரு ஹிந்துவாக இருந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனவர் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர்கிட்ட வந்து சண்டை போடுறார். 2 பேருக்கும் வந்து போர் நடக்குது. இதில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஜெயிச்சிடுறாரு. பூலித்தேவர் வந்து என்னென்னா தோத்துடுறார். பூலித்தேவர் வந்து தோற்று போயிடுவார். ஓகேவா, பூலித்தேவர் வந்து என்னென்னா கான் சாஹிப் கிட்ட வந்து என்னென்னா தோற்று போயிடுறார். 1760 இந்த வருஷத்தில் வந்து என்னென்னா போர் நடக்கும், தோற்றுருவார். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் வந்து என்னென்னா தலைமறைவாக வந்து என்னென்னா வாழ ஆரம்பிச்சிடுவார். போரில் தோத்துட்டார்ல, ஸோ தலைமறைவாக இருப்பார். எப்போ வந்து என்னென்னா நேரம் கிடைக்கும், எப்போ வந்து என்னென்னா சரியான நேரம் கிடச்சா நம்ம போய் என்ன பண்ணலாம், அவருடைய ஊரை வந்து என்னென்னா நெற்கட்டும் சேவலில் மீட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பார். பட் ஆனால் வந்து என்னென்னா அதுக்கு யூசுஃப் கான் இடமே கொடுக்கல. யூசுஃப் கான் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கிற அவரோட கோட்டை எல்லாத்தையுமே என்னென்னா பிடிச்சி வச்சுக்கிட்டு மற்ற பாளையத்துக்காரர்கள்ட்டையும் போய் ஒரு பாட்டுக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பார். இதெல்லாம் பார்த்த ஆங்கிலேயருக்கு ஒரு டவுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு. அதனால் வந்து என்னென்னா இந்த ஆள் வந்து என்ன பண்ணுறான்னா எல்லார்ட்டையும் சேர்ந்துக்கிட்டு இவன் வந்து நம்மளுக்கு எதிராக நாளைக்கு திரும்பிடுவானோ அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ என்னென்னா யூசுஃப் கானை பற்றி வந்து என்னென்னா இது பண்ணி மேலிடத்தெல்லாம் சொல்லி அவர் வந்து என்னென்னா தூக்கில் போட்டுடுறாங்க. யூசுஃப் கான் வந்து என்னென்னா கொன்றுவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா உடனே பூலித்தேவருக்கு வந்து ஒரு இது வந்துடுது. யூசுஃப் கான் தானே வந்து என்னென்னா இவர் தோக்கடிச்சார், அவரையே கொண்டுட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப போய் நெற்கட்டும் சேவலை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு 1764
போய் என்ன பண்ணுறாருன்னா நெற்கட்டும் சேவலை பிடிச்சிட்டாரு பூலித்தேவர். பூலித்தேவர் வந்து என்ன பண்ணுறாரு, நெற்கட்டும் சேவலை பிடிக்கிறாரு. நெற்கட்டும் சேவலை திரும்ப பிடிச்சிடுறாரு. பிடிச்சி என்னென்னா ஆள ஆரம்பிச்சிடுறார். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இதில் வந்து உடனே நம்ம போய் திரும்ப பிடிக்கணும் அப்படின்னு வந்து என்னென்னா ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா 1764 இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. என்னென்னா பக்சார் போர் நடந்துட்டு இருந்துச்சு. பக்சார் போர் எங்கே நடந்தது அப்படின்னா வங்காளத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 3 ராஜாக்கள் சேர்ந்து என்னென்னா பக்சார் போர் நடத்தியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். 3 ராஜாக்கள், இந்த ஷூஜா உத்தவுலா அப்படின்ற அயோத்தியா ஆவதோட ராஜா, அப்புறம் ஷா ஆலம் அவர் வந்து என்னென்னா முகலாய பேரரசர் அவர், இன்னொருத்தர் வந்து என்னென்னா மீர் காசிம் பெங்காலோட நவாப். இவங்கெல்லாம் சேர்ந்து என்னென்னா போர் நடத்திட்டு இருப்பாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக. பக்சார் போர் அப்படின்னு வந்து நடக்கும். இதனால் வந்து என்னென்னா பிரிட்டிஷால் வந்து என்னென்னா ஆர்மியை மூவ் பண்ண முடியல. ஏன்னா ஆர்மி அங்கே போய் குவிச்சிருப்பாங்க. அதனால் ஆர்மியை மூவ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் பிரிட்டிஷும் என்னென்னா வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு எப்போ பிடிக்கிறாங்க திரும்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1667 தான் வந்து என்னென்னா கேம்பெல் அப்படின்னு ஒருத்தர் வரார். கேம்பெல் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கும் பூலித்தேவருக்கும் நடுவில் சண்டை நடக்குது. இதில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பெல் ஜெயிச்சிருவார். பூலித்தேவர் வந்து தோற்றுருவார். திரும்ப வந்து தலைமறைவாக ஆயிடுவார். ஓகேவா. அதுக்கப்புறமா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னே வந்து இன்ன வரையும் தெரியல. அப்புறமா ஒரு படை தடுத்திட்டு இருந்தார், அப்புறமா இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது கன்ஃபார்மான நியூஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஓகேவா. இதான் வந்து பூலித்தேவரோட கதை. பூலித்தேவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு விடுதலை போராட்டம் வீரர் வந்து இவர் தான். முதல்ல வந்து என்னென்னா நான் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் வந்து என்ன ஆங்கிலேயரை எதிர்த்தவர் வந்து இவர் தான். அதனால் பூலித்தேவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பூலித்தேவரை பற்றி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூலித்தேவரோட படைத்தளபதி ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன். ஒண்டி வீரன் வந்து படைத்தளபதி. இவரோட கை வந்து துண்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க போரில். அப்போ வந்து பூலித்தேவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இதுவும் வந்து முக்கியமானது. ஒண்டி வீரன் யாரோட படைத்தளபதி அப்படின்னு கூட கேட்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மனா, பூலித்தேவரா, வேலுநாச்சியாரா, அது மாதிரி கேட்பாங்க. ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு இதே மாதிரி தினமொரு தலைவரில் இன்னொருத்தவங்களை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.